செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். மதுரை மாடக்குளம் கண்மாயில் 17,56,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் பலப்படுத்தப்பட்டதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்ட கண்மாய் கரை ஒரு மழைக்கு கூட தாங்காமல் சரிந்ததை கண்டு அங்குள்ள மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இதுகுறித்து அவர்கள் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். அரசு சாங்ஷன் பண்ணி இருக்கு, கரையை பலப்படுத்துகிறோம் என்ற பெயரில் நீங்களே வந்து பாருங்க எவ்வளவு மோசமா வேலை செஞ்சிருக்காங்கன்னு பாருங்க. இந்த பெய்த மழைக்கு இந்த கண்மாய் சீர்திருத்த பணி உள்ளே அரிப்பு ஏற்பட்டு கண்மாய் உணர்ந்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன். வணக்கம் நவநீத கிருஷ்ணன், விவரங்கள். மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மாடக்குளம் கிராம பகுதி மதுரையிலேயே மிகவும் பழமையான ஒரு கிராமமாக நகருக்கு அருகாமலேயே இருக்கக்கூடிய ஒரு பகுதியாகும். இந்த பகுதியை பொறுத்தவரை பார்த்தோமானால் மதுரைக்கு குடிநீர் ஆதாரமாக விளங்கக்கூடிய ஒரு கண்மாய், சற்றேறக்குறைய 167 பில்லியன் கன அடி கொள்ளளவு கொண்ட இந்த கண்மாயில் சுமார் 104.3 ஹெக்டேர் பரப்பளவு பாசனம் கொண்ட பகுதியாக இருந்து வந்தக்கூடிய வேளையிலே தற்போது நகரமயமாக்கல் காரணமாக தொடர்ந்து குடியிருப்புகள் அதிகரித்து வரக்கூடிய வேளையில் இந்த கண்மாயில் நிரப்பப்படும் நீரானது மதுரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுடைய குடிநீர் ஆதாரமாக விளங்கி வருகிறது. கிட்டத்தட்ட வைகை அணையிலிருந்து ஒவ்வொரு முறையும் தண்ணீர் திறக்கப்படும் போது முறை வைத்து இந்த கண்மாய் நீரானது நிரப்பப்படுவது வழக்கம். அதன் அடிப்படையில் கடந்த 4 ஆண்டுகளாக நீர் நிறைந்து வந்த வேளையிலே தற்போது இந்த கண்மாயை பலப்படுத்தும் வண்ணமாகவும் சாலை அமைப்பதற்காக பொதுப்பணித்துறை மூலமாக சுமார் 17,56 கோடி மதிப்பீட்டில் கடந்த 4 மாதங்களாக இந்த பணிகளானது நடைபெற்று வந்தது. குறிப்பாக இந்த பணிகளுக்கு முன்னர் அந்த கண்மாய் கரையின் 2 புறங்களில் இருந்த மரங்கள் அனைத்துமே அகற்றப்பட்ட போது அப்பகுதி மக்கள் முறையிட்டனர். அதன் இருந்தாலும் அவர்களுக்கு அதற்கான பணிகளை செய்து வந்த வேளையிலே தற்போது கிட்டத்தட்ட 3 மதகுகளை கொண்ட இந்த மாடக்குளம் கண்மாயில் மாடக்குளத்திலிருந்து விராட்டிபத்து அச்சம்பத்து நோக்கி போகக்கூடிய சாலை பகுதியில் நேற்று பெய்த கனமழையின் காரணமாக கண்மாயை பலப்படுத்துவதற்காக அமைக்கப்பட்ட கான்கிரீட் தடுப்பு சுவர் உடைந்து மண்ணரிப்பு ஏற்பட்டதை அந்த வழியே சென்ற இருசக்கர வாகன ஓட்டி ஒருவர் வீடியோவாக பதிவு செய்த நிலையிலே தகவல் அறிந்து இன்று காலை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் இயந்திரங்களை கொண்டு தற்காலிகமாக மண்களை வைத்து அந்த கரைகளை சமப்படுத்துவதன் பணியை ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக குடிநீர் ஆதாரமாக அதிக கொள்ளளவு கொண்ட இந்த மாடக்குளம் கண்மாயை பலப்படுத்துவது அப்பகுதி மக்களிடையே வரவேற்பை பெற்றிருந்தாலும் ஒரு மழைக்கு கூட தாங்காமல் கிட்டத்தட்ட பணிகள் 90% நிறைவடைந்த நிலையிலே முழுமை பெறாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலையும் இருந்து வருவதாகவும் ஒரு மழைக்கு கூட தாங்காமல் இவ்வாறு உடைப்பு ஏற்பட்டதன் காரணமாக அப்பகுதி மக்கள் அச்சமடைந்திருக்கிறார்கள். குறிப்பாக எப்போதுமே நீர் நிறைந்து காணப்படும் இந்த கண்மாயில் இரவு வேளையில் இதுபோன்று உடைப்பு ஏற்பட்டால் பெரும் அசம்பாவிதம் ஏற்படும் என்றும் நேற்று அந்த கரை வழியாக வந்தபோது அந்த இருசக்கர வாகன ஓட்டி மண் சரிந்து உள்ளே புதைந்திருந்தால் பெரும் அசம்பாவிதம் ஏற்பட்டிருக்கும். எனவே வரக்கூடிய காலங்களில் இதுபோன்ற அசம்பாவிதம் ஏற்படாத வண்ணம் இருக்க வேண்டும் என்றும் இந்த ஒப்பந்தக்காரர் இதுபோன்று ஏன் பணியாற்றினார் என்ற ஒரு கோரிக்கையும் அப்பகுதி மக்கள் வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக மதுரையிலே திருவிளையாடல் புராணத்தில் வருவது போன்று வைகை ஆற்றிலே ஏற்பட்ட உடைப்பை சரி செய்வதற்கு சிவபெருமானே பிட்டுக்கு மண் சுமந்ததை போல நாங்களும் இப்பகுதி மக்களும் ஒன்று சேர்ந்து இரவு பகல் பாராமல் காவல் காக்க வேண்டுமா என்று அப்பகுதி மக்கள் பேட்டியாகவும் அளித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மொத்தத்தில் மதுரைக்கு குடிநீர் ஆதாரமாக விளங்கக்கூடிய மாடக்குளம் கண்மாயில் ரூபாய் 17,56 கோடி திட்ட மதிப்பீட்டில் பொதுப்பணித்துறை மூலமாக நடைபெற்ற இந்த பணிகளில் வேறு ஏதேனும் முறைகேடு இருக்கின்றதா என்கின்ற ஒரு கேள்வியும் எழுந்துள்ளது. சுபா, விவரங்களுக்கு நன்றி நவநீத கிருஷ்ணன்.